கர்நாடகத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைக்கப்பட்டும் அடித்து நொறுக்கப்பட்டும் சேதமடைந்தன. இதுகுறித்து நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் வாங்கிலி, வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கர்நாடக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கர்நாடகாவில் உள்ள தமிழக சரக்கு வாகனங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வாகனங்களை கொளுத்தினார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இது இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தமிழக அரசை சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடக அரசினுடைய காவல்துறையும் கர்நாடக அரசும் எங்கள் ஊர், எங்கள் மாநில லாரி உரிமையாளர் லாரிகளுக்கும் எங்கள் மாநில லாரி ஓட்டுநர்களுடைய உயிர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் M.R. குமாரசுவாமி, இயல்பு நிலை திரும்பும் வரை கர்நாடகத்தில் லாரிகளை இயக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார். நாள்தோறும் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் கர்நாடகம் வழியாக வட மாநிலங்களுக்கு செல்லும் நிலையில் இப்பிரச்சினை காரணமாக மகாராஷ்டிரா எல்லை மற்றும் தும்கூர் பகுதி எல்லைகளில் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.